மிஸ்டர் கணேசன், நான் கொலை பண்ணலன்றத நான் என்ன பண்ணா நீங்க நம்புவீங்க? சொல்லுங்க கணேசன், சொல்லுங்க. நான் என்ன செய்யணும்? ரொம்ப நடிக்காதயா. உன் வேஷம் கலைஞ்சு போச்சு. இனிமே நீ பேசுறத நான் நம்ப மாட்டேன். நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. நீ பண்ண தப்புக்கு கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். அப்பா அப்பா நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? இல்லம்மா, சாந்தியை கொன்னவங்கள நாக்க பிடிக்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்கணும். அப்பதான் என் மனசு ஆறும். அப்பா கோவப்படாதீங்கப்பா, அது உங்க உடம்புக்கு ஆகாது. சொன்னா கேளுங்கப்பா. இல்லம்மா, என் பொண்ணு சாந்தியை என்னை விட்டு போன பிறகு நான் மட்டும் உயிரோட இருந்து என்ன பண்ண போறேன்? என் மனசு தாங்கலம்மா. அதான் இங்க இருக்கிறவங்க கிட்ட ஒரு நியாயம் கேட்டு போலான்னு வந்தேன். ஐயோ அப்பா, இங்க பாருங்க, நம்ம தான் இவங்களை எல்லாம் தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். சாந்தி அக்காவை கொலை பண்ணது இவங்க இல்ல. இப்பதான்ப்பா எனக்கு எல்லா விஷயமும் புரியுது. ஆமாப்பா, ஏசிபி மாலை கிட்ட போய் எல்லா விஷயமும் பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது. சம்மந்தி, இப்பவாவது நான் கொலை பண்ணலங்கிறத நம்புறீங்களா? நான் சொல்றது இன்னொரு தடவை உன் வாயால என்ன அப்படி ஒரு உறவு முறை வச்சு கூப்பிடாத. அப்பா நீங்க முதல்ல கோவப்படாதீங்கப்பா, சொல்றது கேளுங்க. இல்ல பூஜா, நீ என்ன சமாதானப்படுத்த பாக்குற. நான் நம்ப மாட்டேன். சாந்தியை கொன்னது இவன் தான். அப்பா நான் எதுக்கு உங்களை சமாதானப்படுத்தணும்? நீங்க முதல்ல வாங்க. அங்கிள், அப்பா சார்பா நான் சாரி கேட்டுக்கிறேன். பரவாயில்லம்மா, நீங்க வாங்க. பூஜா, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது எனக்கு புரியல. நீங்க வாங்க. நம்ப மாட்டேமா, நம்ப மாட்டேன். அப்பா நான் இப்பதான் ஏசிபி கிட்ட பேசிட்டு வரேன். இல்லம்மா, ஒன்னு நல்லா அவங்க ஏமாத்திருக்காங்க. புரிஞ்சுக்கோங்கப்பா. என்ன இப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா பேசாம நான் ஜெயிலே இருந்திருப்பேனே. அப்படியெல்லாம் சொல்லாதப்பா. எல்லா பிரச்சனைகளுமே கொஞ்ச நாளைக்கு தான். எல்லாம் சரியா போயிடும். தைரியமா கவலைப்படாத. உட்காருங்கப்பா. என்னம்மா, என்னாச்சு? அப்பா எங்க இருந்தாரு? அம்மா, விஸ்வநாதன் அங்கிள் வீட்டுக்கு போய் சண்டை போட்டிருக்காருமா. ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? லட்சுமி, நம்ம மகளை கொன்னவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க, நாசமா தான் போவாங்க. நான் என் மகளை இழந்து தவிக்கிற தவிப்ப அவங்களும் அனுபவிக்கணும். அப்பா, அக்கா மேல இருக்கிற பாசத்துல நான் சொல்றது கூட நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க. என்னம்மா பூஜா, நீ புரியாம பேசிக்கிட்டு இருக்க? அந்த விஸ்வநாதன் தான் உங்க அக்கா சாந்தியை கொலை பண்ணா அப்படின்னு சரியான ஆதாரத்தோட தானே போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவனை எப்படி இப்ப ஜாமீன்ல வெளியே விட்டாங்க? படிச்ச பொண்ணு தானே நீ. அவங்க சொல்ற பொய்யெல்லாம் நீ எப்படிமா நம்புற? அப்பா, விஸ்வநாதன் அங்கிள் மேல பழிய போட்டது மாணிக்கன் ஒருத்தன் தான். அவன் தான் விஸ்வநாதன் அங்கிள் பேர்ல பிளைட் டிக்கெட் போட்டிருக்கான். அவர் பேர்லயே கேரளாக்கு போய் ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்கியிருக்கான். ஏசிபி மாலா தான் இந்த விஷயம் எல்லாத்தையுமே கேதர் பண்ணிருக்காங்க. இந்த பாரு பூஜா, விஸ்வநாதன் சொல்றான், போலீஸ் சொல்றாங்கன்னு அதை அப்படியே நம்பிடாத. விஸ்வநாதனுக்கு மாணிக்கன்னு ஒருத்தன் உண்மையிலேயே எதிரியா இருக்கலாம். அப்படி அவனை பழி வாங்கணும்னா விஸ்வநாதன் மகன் கௌதம தானே கொலை பண்ணிருக்கணும். மருமகளை ஏன் கொலை பண்ணணும்? அவன் மகனை அவன் சுடுற மாதிரி சுடுவானா, அதுக்கப்புறம் அவனே அவனை காப்பாத்தி கொண்டு வந்துருவானா? இதெல்லாம் நம்புற மாதிரியாவா இருக்கு? அப்பா, அக்கா செத்தது விதி, கௌதம் மாமா பொழைச்சது அதிர்ஷ்டம். விதியோ சதியோ எதுவா இருந்தாலும் மொத்தத்துல முழுசா என் பெத்த மகளை பறி கொடுத்துட்டேன். இனிமே பேசி என்ன ஆக போகுது? எல்லாமே முடிஞ்சு போச்சு. முடியல லட்சுமி, முடியல. இனிமேதான் ஆரம்பம். என் மகளை கொன்னவன சும்மா விட போறதில்ல. அப்பா, அப்பா இப்ப எதுக்கு ஆத்திரப்படுறீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க. எப்படிமா அமைதியா இருக்க முடியும்? என் மகளை பறி கொடுத்துட்டு நான் படுற வேதனை எனக்கு தாமா தெரியும். ஏங்க, நீங்க கோவப்பட்டு உங்க உடம்புக்கு எடுத்துக்கிறது பத்தாதுன்னு எங்களையும் ஏங்க வேதனைப்படுத்துறீங்க? லட்சுமி, மேல மேல பேசிக்கிட்டே இருக்காத. என்னால தாங்க முடியல. எனக்கு கொஞ்சம் தனியா இருக்க விடு. ஒன்னும் வேணாங்க. தனியா விட்டு விட்டுதான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையை கொண்டு வரீங்க. நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைங்க. ஆமாடி, இப்ப நான் எது பண்ணாலும் எது பேசினாலும் உனக்கு தப்பா தான் தெரியுது. அப்பா, பேச பேச பிரச்சனை தான் வளரும். நீங்க வாங்க, முதல்ல போய் குளிங்க. என்னம்மா என்ன பேச்சு பேசிட்டு இருக்கா? அம்மாவை விடுங்கப்பா, நீங்க வாங்க. என்னம்மா நீ?
விஸ்வநாதா விஸ்வநாதா ஹலோ. என்ன விஸ்வநாதா, என்ன தானே நினைச்சிட்டு இருக்க? மாணிக்கம், நீ விஸ்வநாதா, நீ உன் வீட்டை விட்டு போய் கெஸ்ட் ஹவுஸ்ல ஒளிஞ்சுக்கிட்டா என்னால உன்னை கண்டுபிடிக்க முடியாது நினைச்சியா? இதை பாரு விஸ்வநாதா, நீ எங்க இருந்தாலும் எங்கிட்ட தப்ப முடியாது. நீ ஜெயில இருந்து ஜாமீன்ல வெளியே வந்தது உனக்கு வசதியா இருக்கு இல்லையோ, எனக்கு ரொம்ப வசதியா இருக்கு. ஆமா, உன்னை க்ளோஸ் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப வசதியா இருக்கு. நாளை காலையில் சூரியன் உதிக்கும், ஆனா அதை பார்க்க நீ உயிரோடு இருக்க மாட்டேன். மாணிக்கம், மாணிக்கம், நான் சொல்றது மாணிக் சார், என்ன சார், என்னாச்சு? மாணிக்கத்துக்கு நான் இங்க இருக்கிறது தெரிஞ்சு போச்சு. இப்பதான் அவன் ஃபோன் பண்ணியிருந்தான். சார், அவனுக்கு எப்படி சார் நீங்க இங்க இருக்கிற விஷயம் தெரிஞ்சது? அதான் எனக்கும் தெரியல. ஆனா என்ன ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்றான்னு மட்டும் தெரியுது. சார், ஃபோன் பண்ணி என்ன சொன்னா? நாளை காலையில நீ உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொன்னா என்ன முடிச்சிருவான். சார், சார், என்ன சார் இது? எதுக்கு இப்படி பயப்படுறீங்க? அவங்க வந்து எதுவுமே பண்ண முடியாது சார். நான் இருக்கேன் சார், இந்த ஆதி இருக்கான். தைரியமா இருங்க, நான் பாத்துக்கிறேன். மாணிக்கம், ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? டேய் தாசு, எங்கடா இருக்க? ஐயப்பந்தாங்கல் இருக்கிற சேட்டோட கெஸ்ட் ஹவுஸுக்கு உடனே வந்துரு. சீக்கிரம் வா. எங்கடா குண்ட? பின்னாடி தல. ஏன் தூரம் கூப்பிட்டா தான் வருவாரோ? கூப்பிட்றா அவனை. டேய் வாடா. தூரம் கூப்பிட்டா தான் வருவீங்களோ? அவ்வளவு பெரிய ஆளாட்டேடா நீ. உதச்சனா? ஏண்டா, அன்னைக்கு அவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. இன்ஸ்பெக்டர் நம்ம குடோன்ல வச்சு அடிச்சு போட்டுருக்காங்க. எனக்கு ஒரு போன் கூட பண்ண ஓடி போயிட்டீங்க. அப்படிதானடா? இதுதான் என் கூட இருந்ததுக்கு விசுவாசமாடா? விசுவாசமாடா? சரி, எங்கடா போனீங்க இவ்வளவு நாளும்? இல்ல தல, வேலை இல்லாம தான்
என்னடா உனக்கு வேலை இல்ல? வேலை இல்லாட்டால் உங்களுக்கு தெண்டை தீவனம் போடல? கொஞ்சம் கூட விசுவாசம் வேணாம் உங்களுக்கு? போட்டணும். அப்போ நீங்க கேரளால இருந்தீங்களா, அதனால தான் ஓ சைடுல தொழில் பண்ண போயிட்டியா? உங்களை கான்டாக்ட் பண்ண முடியல தல. அவர் வேற போலீஸ்காரு, அதனால பயத்துல நான் தான். இருக்கேன்லடா, நான் இருக்கேன்ல. ரத்தத்தை பார்த்தாங்களாம், பயந்து ஓட்டாங்களாம். அதுக்காக விட்டுட்டு போயிருவீங்களா என்ன? மன்னிச்சிருங்க தல, இனிமேட்டு பண்ண மாட்டேன் தல. இனிமேல் பண்ணீங்கன்னா இனிமேட் பண்ணா நீங்க குமுறுங்க தல. குமுறு. இப்பவும் குமிரிட்டு தானே இருக்கிறேன். சரி சாப்பிட்டீங்களா? இல்ல தல. இதுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் வாயை துற. மத்தபடி வேலை செய்யணும் செஞ்சிடாத. போய் சாப்பிட்டுவாங்க. பத்தாது தல. என்ன சொன்ன? திருப்பி சொல்லு. இவ்வளவு நாள் போதும் தல, போதும் தல. போய் சாப்பிட்டுவாங்க. டேய் நில்லுங்க. இந்த பாருங்க, விஸ்வநாத சார் இங்கே தான் தங்க வச்சிருக்காங்க. அவரை என்ன நம்பி தான் என் பொறுப்பில் தான் விட்டுருக்காங்க. அவரை யாரோ ஒருத்தன் கொலை பண்ண போகிறதா மிரட்டியிருக்கான். நான் தான் அவருக்கு கார்டியனாக இருக்கேன். ஸோ நம்மளையெல்லாம் மீறி யாருமே உள்ளே வந்துடக்கூடாது. அதுக்காக தான் நான் உங்களை கூப்பிட்டுருக்கேன். வழக்கம் போல் இதுலேயும் ஏதாவது சொதப்புனீங்க உண்டுலன்னு பண்ணிடுவேன். ஏற்கனவே ரத்தத்தை பார்த்து பயந்து கொண்டவங்க தாண்டா நீங்கள். இந்த தடவை மட்டும் ஏதாவது தப்பு நடந்துச்சு, மாவான 2 பேரையும் பொலி போட்டுருவேன். புரிஞ்சுதா? சரிங்க தல. ஆமாம். போ, நல்லா சாப்பிட்டு வரணும். சீக்கிரம் வரணும். என்ன அப்படியே கொண்டு ஓடிடாதீங்கடா. தல நீங்க வந்துடுறோம். என்ன அனிதா, உன் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்க? என்ன நந்தினி, ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நல்லா தான் இருக்கேன். உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே. ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்க பிரச்சனை கூடி சீக்கிரம் சரியாயிடும். நந்தினி, உங்க ஹஸ்பண்டுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டேன். நாளைக்கு அவங்க வீடு போய் சேர்ந்து. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நான் உங்களை தான் நம்பி இருக்கேன். எனக்கு உங்களையும் அனிதாவையும் தவிர வேற யாரும் இல்லை. நீங்க எங்க அப்படி நினைக்கிறீங்க? இது உங்க வீடு, நீங்க சந்தோஷமா இருக்கலாம். நாங்கெல்லாம் தான் இருக்கோம்ல. நீங்க தைரியமா இருங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். கிளம்புறேன். நந்தினி அக்கா கிட்ட பேசிட்டு 10 நிமிஷத்துக்குள்ள டிஃபன் ரெடி பண்ணி கொண்டு வரேன். நீ போ நந்தினி, நான் பாத்துக்கிறேன். உட்கார் நந்தினி. எவ்வளவு நேரம் தான் நின்னுட்டு இருப்ப? பரவாயில்லக்கா, வாழ்க்கையில எவ்வளவோ போச்சு, நிக்கிறதுல என்ன இருக்கு? என்னம்மா இவ்ளோ விரக்தியா பேசுற? அந்த அளவுக்கு மனசுல வேதனை இருக்குக்கா. அப்படி என்னம்மா வேதனை நீ இந்த வயசுலயே அனுபவிச்சிட்ட? என்னோட நிலைமை வேற யாருக்கும் வரக்கூடாது. அப்படி என்னம்மா உன்னோட நிலைமை? நான் அனுபவிக்காத கஷ்டத்தையா நீ அனுபவிச்சிட்ட? ஏம்மா இந்த முடிவுக்கு வந்த? எனக்கு வேற வழி தெரியலக்கா. அவரோட போக்குல எந்த மாற்றமும் இல்லை. அதனாலதான் நான் அவர்கிட்ட இருந்து விலகி டைவர்ஸ் வாங்கிடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அது ரொம்ப தப்புமா. வாழ்க்கை இதோடு முடிஞ்சு போறது இல்ல. ஒரு ஆம்பளை துணை இல்லாம இந்த சமுதாயத்துல நிம்மதியா தனியா வாழ்ந்துட முடியாது. அதுக்காக இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் ஆம்பளைங்களுக்கு அடிமையா இருக்கிறது? இப்படி இருக்க போய் தான் அவங்க நம்மள கீழ்த்தரமா நடத்துறாங்க. அப்படி இல்லம்மா, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு. ஆனா நீ எடுத்திருக்கிற முடிவு உன்னோட பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்காது. என்னோட அனுபவத்துல சொல்றேன். உன்ன மாதிரி தான் நானும் அவசரப்பட்டு என் வீட்டுக்காரர்கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கினேன். அப்ப யோசிக்கல, இப்ப யோசிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் வாழ்றது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? என்னால யாருடைய துணையும் இல்லாம தனியா வாழ முடியும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீ இந்த அளவுக்கு உன் புருஷனை வெறுத்து ஒதுக்கிறதுக்கு என்னம்மா காரணம்? ஏன் கோவப்படுற? அவரு தப்பு மேல தப்பா பண்ணிட்டு இருக்காரு. அப்படி என்னம்மா பண்ணிட்டாரு? வேற ஒரு பொண்ணு கூட தப்பான உறவு வச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால வீட்டுல தினமும் சண்டைதான். நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், அவர் கேட்கல. நந்தினி, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. இன்னைக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு உன் புருஷனை சரி பண்ண பாக்கணும். அதை விட்டுட்டு நீ இப்படி வீட்டை விட்டு வெளியில வந்து டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புற தப்பு இல்ல. கோவத்துல எடுக்கிற முடிவு என்னைக்கும் சரியானதா இருந்தது இல்லம்மா. நல்லா யோசிச்சு ஒரு முடிவு பண்ணு. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். என்ன மாதிரி நீயும் ஆயிடக்கூடாது. அதனால பார்த்து நடந்துக்கோமா.
சார். ஆ, என்ன ஆதி? என்ன சார் தூக்கம் வரலையா? ஆ, ஆமா ஆதி. பயந்துக்கிட்டே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் சாரும் கும்பிட்டோன்னு கூட பயப்படுறீங்க. ஒன்றும் பயப்படாதீங்க சார். கீழே நம்ம பசங்க எல்லாருமே வீட்டை சுற்றி ரவுண்ட் அப் பண்ணியிருக்காங்க. ஸோ கவலைப்படாமல் இருங்க. மாணிக்கம் எங்கே வந்தாலும் எங்களை மீறி அவனால் எதுவுமே பண்ண முடியாது. பசங்க இருக்காங்க சார், நான் இருக்கேன். இது என்னோட கோட்டை சார். என்னை மீறி இங்கே எதுவுமே நடக்காது. சரி, தைரியமா இருங்க. நிம்மதியாக படுத்து தூங்குங்க. தேவையில்லாமல் எதை பற்றியும் யோசிக்காதீங்க. சரி. மறக்காம கதவை பூட்டிக்கிங்க. காத்துக்காக திறந்து வச்சேன், தூங்கும்போது சாத்திடுறேன். ஓகே சார், குட் நைட். டாட்டா தான் இருக்குன்னு தல. அப்படிதான் இருக்கணும். தூக்கமா வருது. தம் ஏதாவது வச்சிருக்கா? இல்லையே தல. டேய் குண்டா, உன்கிட்ட தம் இருக்கா? டேய் குண்டா, தம் வச்சிருக்கா? இதோ வரேன் தல. இருக்கு தல. குடுறா. இந்தாங்க தல. மேட்ச் பாக்ஸ். டேய், அந்த மாணிக்கங்க வருவாங்கிறீங்க? வந்தா பணமா தான் போவான் தல. வந்துருவான் அவன். பேச்சு மட்டும் நல்ல வீரமா பேசு. செயல்ல ஒண்ணும் காமிக்காதீங்க. தல, இந்த தடவை வந்தா அவனை வெட்டி பீஸ் பீஸ் ஆக்கிறேன் தல. அது பேச்சுல இல்லாம செயல்லையும் காமிக்கணும். என்ன? சரிங்க தல. அலாட்டா இருக்கணும்டா. நம்மளை நம்பி தான் விஸ்வநாத் சார் இங்க இருக்காரு. அவருக்கு எந்த ஆபத்து வரா நம்ம தான் பாத்துக்கணும். புரிஞ்சுதா? பாத்துக்கலாம் தல. ஏதாவது ஒண்ணு நடந்துச்சு 3 பேரையும் கண்ட துண்டமா வெட்டி போட்டுருவேன். இல்ல தல, நாங்க இருக்கிறோம் தல. எதா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம் தல. சரி போங்க, வீட்டை சுத்தி கண்காணிச்சிங்க. ஒரே இடத்துல நிக்காதீங்க. டேய் குடுமி, போன தடவை மாதிரி ஏதாவது நடந்துச்சு தொலைச்சிடுவேன். அதெல்லாம் ஒன்றும் நடக்காது தல. பார்த்துக்கலாம் தல. என்ன லேண்ட்லைனில் ஃபோன் அடிக்குது? யாராக இருக்கும்? இந்த நம்பர் யாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லையே. Yo,